என்ன வேணும் உனக்கு? கூமாப்பட்டி போகணும். கூமாப்பட்டியே நாங்காதே. நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க. ஐயோ அந்த மலைகளை பார்க்கும் பொழுது இமயமலை மாதிரி இருக்கு, இங்கிட்டு பார்த்தா அந்தோமான் மாதிரி இருக்கு, அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. மொத்தத்துல கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டா இருக்கு. நீங்க சொர்க்கத்துக்கு போகணுமா, நேரடியா கூமாப்பட்டி போங்க, சொர்க்கத்தை பாப்பீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும், மூணார் போகணும், கோவா போகணும் அப்படியெல்லாம் ஆசை இருந்துச்சு. ஆனா இப்ப என்னன்னா கூமாப்பட்டி போகணும். இந்த மாதிரி கிணறு ஊர்ல எங்க இருக்கா? எங்க எங்க தண்ணிய பாருங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோ மாதிரி இருக்குங்க. இதுல என்ன ஹைலைட்னா அந்த சவுண்டு தான். மதுரையை பத்தி பேசுறதுக்கு சசிகுமார் விஷால் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் மெட்ராஸ் பத்தி பேசுறதுக்கு கூட சந்தானம் இருக்காரு. ஆனா கூமாப்பட்டியை பத்தி பேசுறதுக்கு இவங்க தானே இருக்காங்க. வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். ஹாய் மேம். ஆமா ஒரு நிமிஷம் படிங்க. நீங்க வந்து கோயம்புத்தூர் மாப்ள ஃபாலோ பண்றீங்களா? பண்ணிருக்கேன். நிஜமாவா? நீங்க? நான் பண்றது இல்ல. காமிங்க. பண்ணது இல்லன்னு சொன்னா கூட பரவாயில்ல, பண்றது இல்ல. நெஞ்ச நிறைஞ்சு போச்சு. இந்த மாதிரி கேனப்லாம் நாங்க ஃபாலோ பண்றதே இல்லைங்க. ஃபாலோ பண்ணாதவங்க நிம்மதியா இருக்காங்க, ஃபாலோ பண்ணவங்க என்ன படாதபாடு படுறாங்கன்னு பாருங்க. எவ்வளவு வருஷமா ஃபாலோ பண்றீங்க? 6 வருஷமா 7 வருஷமா? 6 வருஷமா 7 வருஷமாலாம் இல்ல. இந்த ஃபர்ஸ்டா? ஓ நம்ம அக்கா நம்மள ஃபாலோ பண்ணிருக்காங்க. உங்க பேர் என்ன? மோகனப்பிரியா. இதுல பழனிவேல் ஓவர்சீஸ்னு ஒரு ஐடி இருக்கு, தெரியுமா? பாத்துருக்கீங்களா? அந்த ஐடி நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்க கையில ஒரு ஐபேட் இருக்குல்ல, அது நீங்க வீட்டுக்கு கொண்டு போகலாம். பரவாயில்ல, வேண்டாம். ஃபாலோ இல்ல. ஏண்டா அவங்க ஒன்ன ஃபாலோ பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். இதுல நீ ஒரு ஐடியா கொடுப்ப, அதை வேற ஃபாலோ பண்ணிருக்கணும். டென்ஷன் ஆக்குறாங்கடா அவனுங்க. என்னடா பண்றது உங்களால, என்னடா பண்றது? இங்க பாத்தீங்களா பழனிவேல் ஓவர்சீஸ்னு ஒரு ஐடி இருக்கு. இந்த ஐடி ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இது வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே நீங்க ஃபாலோ பண்ணல, நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்றீங்களா? ஓகே. இதுக்கப்புறம் இந்த பொண்ணை பாப்பியா பார்க்க முடியாதுன்னு தெரியாது, ஃபாலோ பண்ண வைக்க சொல்லிட்டு நீ கிளம்பிடுவ. நான் இப்படியே கூட்டுறோட்டுக்கு போய் தூத்துக்குடி பஸ்ஸை பிடிச்சி நம்ம சிவனேசன்ல அவன்கிட்ட போய் நீங்க வந்து கோயம்புத்தூர் மாப்ள ஃபாலோ பண்றீங்களா? அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பேன். நீ கிளம்பு, நான் வரேன். உண்மையாவே லூசு தான் போல. இந்த மாதிரி ஒரு லூசு ஊருக்குள்ள சுத்துறது பத்தாம இப்ப ஊருக்கு ஊரு ஒருத்தன் உருவாகி சுத்திட்டு இருக்கான். திருத்தணி மாப்பிள்ளைய ஃபாலோ பண்ணுங்க. ரீசன்ட் டைம்ல ஃபாலோ பண்ணுங்க. திருத்தணி மாப்பிள்ளை, ராணிப்பேட் மாப்பிள்ளை, திருச்சி மாப்பிள்ளைன்னு ஏகப்பட்ட பேர் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க உங்க பேர் மாதிரி 10 பேர் தாக்கல் பண்ணிருக்கானுங்க. ராணிப்பேட் மாப்பிள்ளை யாரா ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? திருவள்ளூர் மாப்பிள்ளை இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாப்பிள்ளை உருவாகிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல. இப்ப ரீசன்ட் டைம்ல இர்ஃபானை வச்சு நிறைய மீம் டெம்ப்ளேட் வந்து உருவாகி வந்துட்டு இருக்கு. இதுல என்ன அல்டிமேட்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. It was perfect. Perfect. Everything. எல்லாமே அங்க யோகி பாபு என்னோட ஃபேவரட் இதான்டா. இப்ப நாமளே தான் மீம் டெம்ப்ளேட் போடணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் போல. தூணிலும் இர்ஃபான், துரும்பிலும் இர்ஃபான். விஜய் பேர நான் சாப்பிட போறேன். வி ஃபார் மிக்ஸ் மிட்டாய், ஐ ஃபார் இமாலி பால், ஜே ஃபார் ஜாக் ஃப்ரூட், ஏ ஃபார் ஆரஞ்சு பழம். நாம படிக்கும் போதெல்லாம் ஏ ஃபார் ஆப்பிள் தானடா.
அதான் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. இவங்க என்ன ஆரஞ்சு பழத்தை காமிக்கிறாங்க? அப்படி பார்த்தா கூட ஓதானடா வருது. Y for yellow nabadi. இது மாதிரி நிறைய பேர் நேம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு புது ட்ரெண்ட். என்னது ஆவுனா இத ஒன்னு சொல்லிருங்க. ட்ரெண்ட் ட்ரெண்ட்னு. அலுமுஞ்சானி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்களேன். தாரா அழுவுறா, அலுமுஞ்சி வீக். அதனால நீங்க அவளை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. என்ன லைக் பண்ணி என்ன இது உக்குள்ள பண்ணிட்டா? ஐயோ, அப்ப அவளை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது? அப்ப ஒன்னு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா? என்ன நாலு மூஞ்சா? பிறக்கும் போதே தலையில எழுதி வச்சுட்டாங்க. தாரா ஒரு இன்ஃபுளுசர், கிரியேட்டர், ஜோயுனா ஜப்பான் பாஷையில நடிகைன்னு சொன்னாங்க. நீங்க சொல்ற பாய் கியூட்டா இருக்கு. ப்ரோ, எல்லா ஆக்டரோட வாய்ஸ் பண்றீங்க, முடிஞ்சா டைரக்டர் நெல்சனோட வாய்ஸ் பேசுங்க. கண்டிப்பா பண்றேன், லைக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க. நீங்க வந்து திறமையான டைரக்டர் இல்ல, நெல்சன் ஒரு டைரக்டர்னு சொல்றீங்க. அது காரணம் அவங்களோட திறமை தான். இது நெல்சன் வாய்ஸாடா? இது ஆனந்தபுரத்து வீடு படத்தோட வில்ல வாய்ஸ்ரா. பாலா சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன பண்ண சொல்றீங்க பாலா சார்? சினிமான்றது இன்னைக்கு சாதாரணமெல்லாம் வர முடியாது. எல்லாருமே அடிப்படையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரும். ஆனா எல்லாருக்குமே அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா? நான் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம தொடர்ந்து உழைக்கணும். போங்க பாலா சார், உள்ளே போங்க. இந்த வாய்ஸ் மெமிக்ரி பண்ணிட்டு இது வந்து நெல்சன் வாய்ஸ் சொல்றாரு. மனசாட்சிக்கு ஒரு மனசாட்சி இருக்கும்ல. இவர் இப்படி பண்ணாம இந்த வாய்ஸை ஃபர்ஸ்ட் பேசிட்டு இது யாரோட வாய்ஸ்னு கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்தா வச்சுக்கோங்க, எல்லாருமே சொல்லிருப்பாங்க இது ஆனந்தபுரத்து வீடு படத்தோட வில்ல வாய்ஸுங்க, சூப்பரா பேசிருக்கீங்க எல்லாரும் வந்து பாராட்டி இருப்பாங்க. இவர் நெல்சன் வாய்ஸ்னு சொன்னதுனால எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. ஏண்டா இது நெல்சன் வாய்ஸாடா? இது உன்னைய பத்தி நான் கூட என்ன நம்ப ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. அந்த ஊர்ல சியாங்கிறது டீ, சியா ஃப்ரீன்னு பெருசா போட்டுட்டு கிட்ட போய் பார்த்தா சியா வந்து 25 ரூபாயா, கப்பு ஃப்ரீயா. இப்படி ஒரு ஸ்கேம் பண்றானுங்க. நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல, ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். விண்வெளி நாயகா. நோ கேர்ள்ஸ் போட்டிருக்கான். நோ கேர்ள்ஸ் நம்பர் பிளேட்ல போட்டு 2 பொண்ணு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இப்படிதான் ஊருக்குள்ள ஏமாத்திட்டு இருக்கானுங்க போல. இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து பார்க்க போறது மரண சாம்பார். பாசி பருப்பு சாம்பாருக்கு பச்சை சிக்கன் பொடி போட்டுக்கலாம். இது வந்து மும்பைல வாங்கின சிக்கன் பொடி. இப்படிதான் இருக்கும். சாம்பாருக்கு சிக்கன் பொடியா? பாத்துங்க. பாசி பருப்பு சாம்பாருக்கு சிக்கன் பொடி டேஸ்டா இருக்குங்க. எல்லா பொடியும் போடுவோம். வேற என்ன இருக்கு? ரசப்பொடி இருக்குது. ரசப்பொடி போடுவோம். வேற என்ன பொடி இருக்குது? சாம்பார் பொடி போடுவோம். போதும். அப்புறம் கறி மசால் பொடி. டேஸ்டா இருக்குங்க. நீங்க போட்டு சமைச்சு பாருங்க. இதுல இவர் செஞ்சு சாப்பிடுறது மட்டும் இல்லாம நம்மளையும் கூட சேர்ந்து சாப்பிட சொல்றாரு. என்ன பொடி இருக்கு? சிக்கன் பொடி. இது வந்து தமிழ்நாட்டுல வாங்கின சிக்கன் பொடி, சக்தி மசாலா. வேற என்ன பொடி? வேற எந்த பொடியும் இல்ல. பொருள் பூரா தீர்ந்து போச்சு. வாங்கணும், பொடி எல்லாம் வாங்கணும். இந்த இடம் வந்து ஊர்ல வந்து வாங்கணும். இது சாம்பாரா? இது சாம்பாரா? வேற என்ன பொடி? வேற எந்த பொடியும் இல்ல. பொருள் பூரா தீர்ந்து போச்சு. வாங்கணும். ஐயோ, இத சாப்பிட்டா எப்படா இருக்கும் இது டேஸ்ட்? உலகத்திலே ரிஸ்க் இல்லாத தொழில் தான் இதுக்கு வந்து. இதுல எவ்வளவு ரிஸ்கா? ரெடி வந்துருச்சு பாருங்க கலரு. சாம்பார் ரெடியா? மரண சாம்பாரா? நம்ம வியர்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குனா ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதையே மிஞ்சிற அளவுக்கு பண்றாயா? இலையில அமுதம் மசாலா பாக்ஸ்னு ஒன்று பார்த்தேன். அதுல கிட்டத்தட்ட 25 வகையான மசாலா பாக்கெட் தான் அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கும். இப்படி உங்க வீட்டுக்கு தேவையான 25 வெரைட்டிஸ் ஆஃப் மசாலாவும் இந்த பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை பார்க்கும்போது எனக்கு வாங்கணும்னு தான் தோணல. இவன் கையில ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் கிடைக்க கூடாதா? கிடைக்க கூடாது. இந்த லூசு போயிட்டு வந்து இந்த காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. போங்க.
ஏறிட்டா. ஐயோ இப்படிதாண்டா உண்மையாவே நடக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒரு சில பேர் இருக்கானுங்க, தின்னுகிட்டே இருப்பானுங்க, அதையும் போட்டு தின்னுகிட்டே இருப்பானுங்க. அவங்களுக்கு வெயிட் ஏறாது, வெயிட் குறையும். அவ்வளவு விட பிடிச்ச உடம்பு, உனக்கெல்லாம் ஏறவே ஏறாது, உடம்பு வாக அப்படி. ஆனா நான் லைட்டா கொஞ்சம் ஆசைப்பட்டு சாப்பிட்டாலே அடுத்த நாள் பார்த்தா 1 கிலோ ஏறி இருக்கும். நீ நானும் 1 மணி நேரம் எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா எனக்கு மட்டும் வெயிட் ஏறுது, உனக்கு மட்டும் எப்படா வெயிட் குறையுது? அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் ஓரம் கட்டுது? இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா அக்கா கல்ல தான் இருக்கோம். தர்பூசணி அக்கா கடை தான். இப்போ அக்கா கல்ல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தர்பூசணி எடுங்க. அக்கா கண்ணா நம்ம தர்பூசணினா வேற மாதிரி, வேற லெவலு. அக்கா தான் இங்க, பாண்டினா அக்கா தான். தர்பூசணி கல்ல எல்லாம் வந்து சாப்பிடுங்க, வேற மாதிரி டேஸ்ட். இப்போ நம்ம அண்ணன் சாப்பிட்டு பாப்பாரு. வேற 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 மாரி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கிடையவே கிடையாது. டேஸ்ட்னால அடிச்சுக்க முடியாது. 1000 இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மகிட்ட காசு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, ஒரு மைக்கும் கேமராவும் இருந்தா போதும், எங்க வேணா ஓசியில போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம். டீ கடை ஹோட்டல் எல்லாம் நல்லா காசு வருது அப்படின்னு மட்டும் நம்பி யாரும் தயவு செஞ்சு தொழிலுக்குள்ள வந்துடாதீங்க. இன்னைக்கு கடைக்கு வேலைக்கு வர யாருமே வரல. மதியம் 3:30 ஆச்சு. இப்போ நைட்டுக்கு உண்டான வேலையெல்லாம் செய்ய போகிறோம். நீ நைட் 11:30 முடிச்சுட்டு போகிறக்கு இன்னைக்கு நானும் எங்கள் அம்மா மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி இறங்கி வேலை செய்யறேன்னா மட்டும் தொழிலுக்குள்ள வாங்க. ஆளுகள் நம்பி வந்தீங்கன்னா திருவோடு தான் எடுத்துகிட்டு போகணும். உண்மைதான் இது. இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ஒரு சில பேர் வந்து இந்த செவுத்தை பார்த்துக்கிட்டே பேசுவானுங்க. வெறும் 1 லட்சம் இருந்தால் போதும், நீங்கள் மாதம் 30,000 50,000 வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பானுங்க. நீயே தாண்டா உன்னை பார்த்து தாண்டா நான் இங்க வந்தேன்டா. நாமளே இந்த வேலையை பார்க்கலாம் போலயே, நல்லா இருக்கு. ஏன்னா அவனுங்க எல்லாருமே அந்த ப்ரொமோஷனுக்காக தான் இந்த வேலையை பார்ப்பானுங்க. அவங்களுக்கு காசு வரும். முக்கியமா ஒன்று சொல்லுவானுங்க, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வேணாமா, அவங்களே பார்த்துப்பாங்களா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் போதும், வேற எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி மொத்தமா ஆப்படிச்சுட்டு போயிடுவானுங்க. உங்களுக்கு உண்மையாவே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்கணும். அப்படி இல்லாம வெறும் காசை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஆளுங்களை வச்சு வேலையை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு இறங்கினீங்க வச்சுங்க, முழுசா நக்கிட்டு போயிடும். ஓ இப்படி வரீங்களா நீங்க? இது மாதிரி ஒரு டிக்டாக்ஸ்லாம் எப்பவுமே அல்டிமேட்டா தான் இருக்கும். நீ சாப்பிட்டுங்க. இந்த இதுல இருக்கிற இந்த குழம்ப ஒரு பீஸ் இல்ல, ஒரு பீஸ். எனக்கே கோபம் வரல, எனக்கு நானும் மனுஷன் தானே. சொல்லு இதுக்காக அழுவ நீ லூசே. நீ கரையில நீ சாப்பிட மாட்டே. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி அழுதுட்டு இருக்கறவீங்க? குழந்தை மாதிரி கையெடு. நீ கறிக்காக போய் அழுகுற அசிமால. அந்த இடத்துல நின்னு பாரு, அந்த துக்கம் தொண்டை அடைக்கும். இவ்வளவு பெரிய ஆம்பளை அது யாரா இருந்தாலும் ஆமாயா. குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. குழந்தை கூட சமாதானப்படுத்தலாம் போல. உன்ன சமாதானம் இல்ல. உண்மையாவே அது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம்டா. அது தாங்க மாட்டீங்க, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. இது ஸ்கிரிப்டா இருந்தாலுமே உண்மைதான். அவர் பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் அடி வயிற்றுல இருந்து அந்த வார்த்தைகள்டா. அது வந்து அந்த வலி எனக்கு புரியுது அந்த வலி. உதிர்கின்ற சோகம் தொடர்கதையா, நம்ம கறி குழம்புல கறி இல்லைன்னா வச்சுக்கீங்க ரொம்ப தாங்க முடியாத ஒரு வலி அது. அதுதான் சம்டைம் வந்து கறி குழம்பு வச்சாங்க, மதியம் சரியா சாப்பிட்டுருக்க மாட்டேன். நம்ம தான் மதியம் சாப்பிடல, நைட் நல்லா வச்சு சேர்த்து வச்சு சூப்பரா நல்லா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா மொத்தத்தையும் காலி பண்றாங்க. ஒரு பீஸ் கூட இருக்காது, சம்டைம் குழம்பே இருக்காது. அது மாதிரி கூட நடந்திருக்கு.
நெத்தி புட்டு மாதிரி ஒத்த சுட்டு. இதுல வேற நான் ஹோட்டல்ல வேணா சாப்பிடாம வருவேன் வேற. வீட்டுல தான் கறி குழம்பு இருக்கே, நல்லா வெட்டுன்னு வெட்டிடலாம் அப்படின்னா வருவேன்டா. அந்த டைம்லாம் இல்லைன்னா வெறி ஆயிடும். நான் எனக்கு நீங்க எத்தனையோ கிவ்அவே பார்த்துருப்பீங்க, ஆனா இப்படி ஒரு கிவ்அவே லைஃப்ல பார்த்துருக்க மாட்டீங்க. வீடியோ தள்ளிட்டாதீங்க. ஐபோன் கிவே தாங்க நம்ம தர போறோம். அதுக்கு நீங்க ஒண்ணே ஒன்றாங்க பண்ண, நம்ம ஐடியா ஃபாலோலாம் பண்ண தேவையில்ல. யாருக்கு பேட் கமெண்ட் அதிகமா வருதோ, எந்த பேட் கமெண்ட்க்கு அதிகமா லைக் வருதோ அவங்களுக்கு தாங்க ஐபோன் கிவே பண்ணுவோம். பெஸ்ட் பேட் கமெண்ட்க்கு கிவ்அவே தர போறாங்களா? என்ன இவனுங்க நார்மலாவே பேட் கமெண்ட் தான் பண்ணுவானுங்க. இல்ல கிவ்அவேன்னு சொன்னா உருவாங்களா? நீ எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறவன், நாங்கெல்லாம் உருவாக்குறவங்க பல்கலைக்கழகம். உண்மையாவே தெரிஞ்சு இந்த பொண்ணு பண்ணுதா தெரியாம பண்ணுதானே தெரியலடா. நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். சோ ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.